ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டுக்கப் நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தில் 5வது லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தின் உரிமைகள் மற்றும் கடமைகள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாகத்தை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உரிமை மற்றும் கடமை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவாக தான் இருக்கும். சட்டப்பிரிவு மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே இந்த லெசன் முடிச்ச மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கான கடமைகளையும் உரிமைகளையும் விளக்கும் பிரிவுகள். மொத்தம் இருக்கிறதுலே ஒரு 14 பிரிவு தான் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து 37லேருந்து 51 வரைக்கும் இந்த லெசனே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, மொத்தம் வந்து 14 பிரிவு இருக்கும். இந்த 14த்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும், இந்த லெசன் க்ளோஸ். ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சங்கங்களின் முகவரியை பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டப்பிரிவு. ஸோ பிரிவு 37 தான் சங்கத்தோட முகவரி. இந்த சங்கத்தோட முகவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்துக்கும் மேண்டட்டரியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த சங்கத்தோட முகவரி இப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சங்கத்தோட முகவரியை அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 37. இந்த ஒரு வேளை வந்து சங்கம் வந்துட்டு அந்த முகவரியை மாற்றணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பதிவாளருக்கு வந்து தெரிவிக்கணும். அடுத்த கொஸ்டின் தான், இந்த பதிவாளருக்கு எத்தனை தினத்துக்குள்ளே தெரிவிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 30 தினங்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஓகேங்களா, முகவரியை மாற்றணும் அப்படின்னா. அடுத்தது, ஒரு கூட்டுறவு சட்டத்தின் சட்ட விதிகள், துணை விதிகள் மற்றும் உறுப்பினர் பதிவேடு ஆகியவற்றை யாருடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் என பிரிவு 38 கூறுகிறது. ஸோ ஒரு கூட்டுறவு சட்டத்தோட விதி, துணை விதி மற்றும் உறுப்பினர் பதிவேடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வந்துட்டு சாதாரணமாக பார்க்குற மாதிரி அவங்களோட பார்வைக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அது சொல்கிற பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 38. ஓகேங்களா, அடுத்தது, கூட்டுறவு சங்கம் சொத்துக்களை வைத்துக்கொள்ள அதிகாரமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் வழக்காடவும் எதிர் வழக்காடவும் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு சொத்து அவங்க வச்சுருக்குன்னா அவங்க பேரில், அப்படி இல்லைன்னா அந்த சொத்துக்கான ஒப்பந்தம் செஞ்சுக்கினாலும் இல்லைனா வழக்காடுறதுக்கோ இல்லை எதிர் வழக்காடுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும்னா அவங்க வந்துட்டு ஒரு சட்டப்பூர்வ நிறுவனம் பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, அதோட சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 39. இந்த 39 தான் நீங்கள் ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமாக தான் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செஞ்சால் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு சங்கங்களுக்கான உறுப்பினர்களின் அசையும் சொத்துக்கள் மீதுள்ள உரிமை கூறும் பிரிவு எது. ஸோ அசையும் சொத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சங்கத்தில் கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள், அதாவது டிராக்டர் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருள் கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி சொத்துக்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் அதை கடனை கொடுக்கலனாலும் அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கலாம், அவங்க நீங்கள் அடமானமாக வச்ச பொருள். ஓகேங்களா, அது வந்து பிரிவு 40 தான் அந்த மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அசையும் சொத்துக்கான முதல் முன்னுரிமை கூறும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 40. அதே மாதிரி அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமைக்கான பிரிவு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 41. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசையா சொத்துனா ஒரு பில்டிங்காக இருக்கலாம், இல்லை நிலமாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை போய் நீங்கள் அடமானமாக வச்சு கடன் வாங்குறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பத்திரப்பதிவு வேணும். ஓகேங்களா, ஸோ இந்த அசையா சொத்துக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்குற பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 41. ஓகேங்களா, ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அசையும் சொத்துனா 40, அசையா சொத்துனா 41. ஓகேங்களா, அடுத்தது, கூட்டுறவு சட்டப்பிரிவு 42 என்ன கூறுகிறது. பிரிவு 42 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை. இப்போது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலைன்னா அந்த சங்கத்துக்கு வந்துட்டு நீங்கள் செலுத்தியிருக்கிற முதலீடு, வைப்பீடு எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு 42 படி அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அதை அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது, நிதி உதவும் வங்கிகளுக்கு உரிமை இல்லாத கூட்டுறவு சங்கங்கள் இட்டு வைத்த நிதிகள். இப்போது ஒரு சங்கத்தோட இல்லைனா ஒரு வங்கியோட தொழில் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைப்புகளை திரட்டி உறுப்பினர்கள் கடன் கொடுக்குறதான். ஓகேங்களா, அதே சேம் தான் நிதி உதவும் வங்கிக்கிட்டே இருந்து கடனும் வாங்குறாங்க. ஓகேங்களா, இங்கே வைப்புகளை திரட்டுறாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய நிதி உதவும் வங்கிக்கிட்டே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்குறாங்க. ஸோ அந்த கடன் வாங்கின கடனை ஒரு சங்கத்தால் திருப்பி செலுத்த முடியலன்னா அந்த நிதி உதவும் வங்கி வந்துட்டு இப்போது ஜப்தி பண்ணலாம், இல்லைனா திருப்பி காசு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான நிலை வரும்போது ஒரு சில நிதி மட்டும் இதை நீங்கள் வந்துட்டு நிதி உரிமை கோரக்கூடாது அப்படின்ற நிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேம நிதி, இன்னொன்று பணியாளர் காப்பு நிதி, இன்னொன்று பணியாளர் பணிக்கொடை நிதி. ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதி உதவும் வங்கிக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நிதி அவங்க வந்துட்டு கம்பேர் பண்ணி வாங்கக்கூடாது. இதே கூட்டுறவு சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உறுப்பினர் வச்சிருக்கிற முதலீட்டு மேலே உரிமை இருக்குது. ஆனால் நிதி உதவி வங்கிக்கு சங்கத்தில் இருக்கிற இந்த சேம நிதி, பணியாளர் காப்பு நிதி, பணிக்கொடை நிதி இதுக்கு எதுக்குமே உரிமை இல்லைன்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது,
ஒரு சங்கத்தில் உள்ள உறுப்பினர் பெயரில் இருக்கும் எந்தெந்த நிதிகள் மீது நீதிமன்றத்திற்கோ அல்லது நிறுவனத்திற்கோ ஜப்தி செய்ய தடை. ஸோ ஒரு சங்கத்தில் உள்ள உறுப்பினர் மேலே இருக்கிற பங்குத்தொகை, சிக்கன சேமிப்பு, பணியாளர் வருங்கால வைப்பு, பணிக்கொடை நிதி. ஸோ இந்த 4த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ எந்தவித உரிமையும் கோரக்கூடாது. அதே மாதிரி ஜப்தியும் பண்ணுறதுக்கு உத்தரவு போடக்கூடாது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினு. அதாவது நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேங்க்லையோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கும் போது நீங்கள் வேறு ஒரு இடத்துல, அதாவது இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க, இல்லைனா சிக்கன சேமிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நிதிகளை வந்துட்டு அந்த நிறுவனத்தை வந்து ஜப்தி பண்ண முடியாது. ஓகேங்களா? இதர நிறுவனங்கள் எதுவுமே ஜப்தி பண்ண முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தின் எந்த வகையான நிதியை ஜப்தி செய்ய தடை உள்ளது என சட்டப்பிரிவு 45 கூறுகிறது. எல்லா கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. ஒரு சங்கத்தின் எந்த வகையான நிதியை ஜப்தி செய்ய தடை உள்ளது? சங்கத்தோட நிதி. ஓகேங்களா? சங்கத்தோட நிதி என்னன்னா சேம நிதி, வாராக்கடன் நிதி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதி வங்கி வந்துட்டு ஜப்தி பண்ண முடியாது. ஒரு சங்கம் வந்துட்டு அதால் திருப்பி கடன் கட்ட முடியலனா ஸோ இந்த நிதிகளிலிருந்து ஜப்தி செய்யறதுக்கு தடை இருக்குது. ஓகேங்களா? அதோட சட்டப்பிரிவு பிரிவு 45 தான். அடுத்தது, ஒரு சங்கத்தில் உறுப்பினர்களின் பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஸோ உறுப்பினர் பதிவேடுன்றது வந்து கட்டாயமாக பராமரிக்கணும். அதோட சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 26. உறுப்பினர் பதிவேடுனா ஒன்றும் இல்லை, ஒரு சங்கத்தில் வந்து உறுப்பினர் சேர்றாங்கன்னா அவங்க உறுப்பினர் சேர்ந்த டேட்டு, அதே மாதிரி அவங்களுடைய பங்குத்தொகை எவ்வளோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் பதிவேடு அப்படின்றதுல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பராமரிக்கிற ஒரு சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 46. அடுத்த கொஷின், பேரேட்டு பதிவுகளில் குறிக்கப்பட்டுள்ள விவரங்கள் வழக்கிற்கு சாட்சியமாக தேவைப்பட்டால் எந்த விதியின்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த ஒரு பதிவேட்டில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போகும்போதோ இல்லை எதனா ஒரு விஷயத்துக்கு, ஓகேங்களா, அந்த பேரேட்டில் இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாட்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்துட்டு ஒரு நகல் எடுத்து இந்த விதி 24 பிரிவு 47 படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஒரு ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த வழக்கிற்கு வந்துட்டு சாட்சியமாக தேவைப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு 47 விதியின் 24. ஓகேங்களா? அடுத்தது, கூட்டுறவு சட்டப்பிரிவு 48 என்ன கூறுகிறது? ஸோ 48 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம், ஊதியம், பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் செய்தல், அதாவது பிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த பிஎஃப் வந்துட்டு நீங்கள் சம்பளத்தில் இருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு மாதம் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சட்டப்பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 48. ஓகேங்களா? அடுத்தது, இருசால் செய்வதற்கான ஒப்பந்த படிவம் மற்றும் இருசால் செய்யப்படும் படிவம் எது? இப்போது இந்த மாதிரி பிடிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பந்தத்தின் பேரில் தான் இவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒப்பந்தம் செய்வதற்கான படிவம் வந்துட்டு படிவம் 28. அந்த பிடிச்ச அமௌண்ட் வந்துட்டு அவங்களுடைய என்ட்ரி போட்டு வைக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய லெஜரில் இருசால் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான படி வந்து பார்த்தீங்கன்னா 29. ஓகேங்களா? ஸோ ஒப்பந்தம்னா 28, இருசால் செய்யணும் அப்படின்னா 29. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, பிடித்தம் செய்த தொகையை எத்தனை நாட்களுக்குள் சங்கத்திற்கு இருசால் செய்யப்பட வேண்டும்? ஸோ அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு 7 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இருசால் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பிடிச்சிட்டாங்கன்னுட்டும் அவங்களுக்கு மெசேஜ் போகணும், நீங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஜரில் என்ட்ரி போட்டு வைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருசால் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் பிடித்தம் செய்ய தவறும் அலுவலருக்கு அபராதம் எவ்வளவு மற்றும் தொடர்ந்து நடந்தால் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு? ஸோ ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பணியாளர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சம் ஆஃப் அமௌண்ட்டை பிடிக்கிறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அலுவலர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அலுவலர் வந்துட்டு அந்த தொகையை பிடிக்காமல் விட்டுட்டா, அதாவது ஒப்பந்தம்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் பிடிக்காமல் விட்டுட்டா அவங்களுக்கு வந்து அபராதம் வந்து 500 ரூபாய். ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வீதம் வந்துட்டு ஃபைன் போடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, சங்கத்தின் பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களை கட்டாய பதிவு செய்வதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தோட பங்கு, கடனீட்டு பத்திரங்கள் இதை வந்துட்டு உங்கள் பேர்லாம் இருக்குன்னுட்டு கட்டாயமாக பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. பிரிவு 49. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு சட்டத்துக்கு கீழே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பதிவு சட்டம் 1908. ஓகேங்களா? ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடனீட்டு பத்திரமோ இல்லை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பங்கோ நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக பதிவு செய்ய தேவையில்லை அப்படின்னுட்டு விலக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பதிவு சட்ட பிரிவு எப்போது 1908. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கத்திற்கு வர வேண்டிய தொகைகள் எந்த சட்டத்தின்படியும் வசூல் செய்யலாம்? ஸோ கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி வாங்கணும்னா இந்த நிலவரி வசூல் சட்டம்,
ஓகேங்களா. இதுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகையை வந்து வசூல் செய்யலாம். இது வந்து பிரிவு 50 சொல்லுது. ஓகேங்களா. இப்போது நிலவரி வசூல் சட்டம் எப்போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டப்பிரிவு 51 என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விதிவிலக்கு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு சங்கம் வந்துட்டு ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த முத்திரைத்தாள் கட்டணமும் பதிவு கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதோட சட்டப்பிரிவு இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 51. அடுத்த கொஸ்டின், சங்கத்தின் கணக்குகளை பராமரிக்கும் முதன்மை அலுவலர் இல்லாவிடில் முறையாக எழுத பராமரிக்க பொறுப்புள்ளவர் யார்? ஸோ ஒரு சங்கத்தில் கணக்கு பராமரிக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அலுவலர். ஓகேங்களா. ஸோ இவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு பொறுப்பானவர் யாருன்னு கேட்குறாங்க. பொறுப்பானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தோட தலைவர் தான். ஓகேங்களா. ஸோ முதன்மை அலுவலர் இல்லைன்னா சங்கம் தான், சங்கத்தோட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு. ஓகேங்களா. அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் பற்றி குறிப்பிடும் விதி எண் என்ன? ஸோ விதி எண் வந்து பார்த்தீங்கன்னா 20. விதி எண் 20 படி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பதிவேடு வந்துட்டு ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த செம்மில் தணிக்கையில் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா. அடுத்தது, மகாசபை மற்றும் நிர்வாக குழு கூட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்யும் பேரேடு டேஷ் ஆகும். ஸோ இந்த மகாசபை நிர்வாக குழு கூட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மான புத்தகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ தீர்மான புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது, வரையறுக்கப்படாத பொறுப்புகள் சங்கங்களில் உறுப்பினராக சேர்ந்த நாளில் சர்வேனுடன் சொத்து விவரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்து புத்தக வடிவில் கொடுத்தல் வேண்டும்? ஸோ என்னென்னா இப்போ வரையறுக்கப்படாத ஒரு சில சங்கங்கள் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 1983க்கு அப்புறம் தான் எல்லா சங்கமுமே கம்பல்சரி வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படாத பொறுப்பில் சங்கங்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்படி இருந்ததுன்னா அந்த உறுப்பினராக சேர்ந்த நாளில் அவருடைய சொத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா சர்வேனுடன், இவங்களுக்கு இந்த சொத்து இந்த சர்வே நம்பரில் இருக்குதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுப்பித்து புத்தக வடிவில் கொடுத்தல் வேண்டும். ஓகேங்களா. ஒவ்வொரு உறுப்பினரோட சொத்துக்களும் அந்த சர்வேனோட பொருந்தி இருக்குதா அப்படின்றத வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு டைமு அவங்க வந்துட்டு புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் எத்தனை? ஸோ நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் வந்துட்டு 2 வகையான பதிவேடு வந்துட்டு பராமரிக்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில் புத்தகம். ஓகேங்களா. 2வது விற்பனை சீட்டு. ஸோ பில் புத்தகன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நபர் வந்துட்டு சரக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுடைய பேர் முகவரி தான் இருக்கும். ஓகேங்களா. விற்பனை சீட்டுனா எவ்வளோ வந்துட்டு விற்பனை போயிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா. இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, நடைமுறை மூலதனம் எவ்வளவு ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் பொது பேரிடர் பராமரிக்க வேண்டும்? ஸோ நடைமுறை மூலதனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஒரு சங்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு பொது பேரிடர் வந்து பராமரிக்கணுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது, எளிதில் பணமாக்கும் ஆதார பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் என குறிப்பிடும் விதி. ஒரு சங்கத்தில் வந்துட்டு உறுப்பினர்கள் வந்து வைப்பீடு வைக்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து எந்த டைமில் வேணாலும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி கேட்குன்ற பட்சத்தில் சங்கத்துக்கு பணம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எளிதில் பணமாக்கக்கூடிய ஆதார பதிவேடுகள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை மூலதனத்துக்கும் வரும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்க நடைமுறை மூலதனமாக வச்சுருந்தா மட்டும்தான் ரொட்டேஷனில் பண்ண முடியும். ஸோ இந்த எளிதில் பணமாக்கும் ஆதார பதிவேடுகளை பராமரிக்கக்கூடிய சட்டம் விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி 80. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, கூட்டுறவு சங்கங்களில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் எவ்வளவு காலம் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதி. ஸோ ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் விதி 20 படி ஒவ்வொரு பதிவேட்டை வந்துட்டு பராமரிக்கணுன்றாங்க. அந்த பராமரிக்கிற பதிவேட்டை வந்துட்டு எத்தனை வருஷம் வந்துட்டு அவங்க வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து எந்த விதியில் சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விதி எண் 21. ஓகேங்களா. இதுபடி தான் அவங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. அடுத்தது, ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா பிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஸோ இப்போ வந்து 1 by 1 பார்த்துடலாம். நீங்கள் இது வந்துட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 37 சங்கத்தோட முகவரி. ஓகேங்களா. சங்கத்தோட முகவரி இப்படி தான் இருக்கணும்னா பிரிவு 37 தான். ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 38 சட்ட விதிகளை உறுப்பினர்களின் பார்வைக்கு வைத்தல். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் சட்டம் விதி இல்லைனா துணை விதி எதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினரோட பார்வைக்கு இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது சட்டப்பிரிவு 39 ஒப்பந்தம் மற்றும் வழக்காட சட்டப்பூர்வ நிறுவனமாக பதிவு செய்திருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது
பிரிவு 40 அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை. பிரிவு 41 அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமை. பிரிவு 42 உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 43 நிதி வழங்கும் வங்கிகளுக்கு சில நிதிகள் மீது உரிமையின்மை. ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 44 மற்ற நிதி நிறுவன நீதிமன்றங்களுக்கு சில நிதிகள் மீது ஜப்தி செய்ய தடை. பிரிவு 45 சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை. பிரிவு 46 உறுப்பினர் பற்றிய பேரேடு. பிரிவு 47 அசலி நகலை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுதல். ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு சில பிரிவுகள் இருக்குது. பிரிவு 48 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ஊதியம் பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் செய்தல். ஓகேங்களா. பிரிவு 49 கடனீட்டு பத்திரங்களை கட்டாய பதிவு செய்தலிருந்து விலக்களிப்பு. ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 50 நிலவரி வசூல் சட்டம். ஸோ இதுபடி வந்துட்டு சொத்துக்களை வசூலிக்கலாம். இதோட சட்டம் இயற்றின ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1864. ஓகேங்களா. பிரிவு 51 முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து விதிவிலக்கு. ஓகேங்களா. இதில் இந்த சப்ஜெக்டில் வர ஒரு சில விதிகள் மட்டும் இருக்குது. விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா விதி 20 வந்து சங்கம் பராமரிக்க வேண்டிய புத்தகம், எத்தனை புத்தகத்தை பராமரிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா விதி 20. விதி 24 அசல் விவரங்களுக்கு நகல் தயாரித்தல். ஏதாவது தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இருந்து அசலில் வந்துட்டு விவரங்கள் நகல் எடுத்து அதை வந்துட்டு ஒரு நீதிமன்றத்தோ வழக்காடத்தோ எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா. விதி 80 வந்து எளிதில் பணமாக்கும் ஆதார பதிவேடு. இதில் வந்து இன்னொன்று மிஸ் ஆகிருக்கு. விதி வந்து 21 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவேட்டை வந்து எத்தனை நாட்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விதி வந்துட்டு 21 கூறியிருப்பாங்க. அடுத்தது 2 படிவம் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 படிவம் 28, அதாவது ஒரு சம்பளத்தை பிடித்தம் செய்கிறாங்கன்னா பிஎஃப் மாதிரி பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஒப்பந்தம் செய்வாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 28. பிரிவு 29 வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தம் செய்த தொகை இருசால் செய்தல். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன் முடியுது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரிவு 40லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எல்லாம் புக்கில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த 40லேருந்து 45 தான் நிறையா வந்துட்டு முன்னுரிமை இருக்குது, ஜப்திக்கு இருக்குது, எந்தெந்த நிதிகள் மீது உரிமை இருக்குது உரிமை இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சங்கம் கூட்டுறவு சங்கமாக இருந்தால் உறுப்பினர்களோட முதலீடுகள் பங்குத்தொகை மீது உரிமை இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஒரு சங்கம் ஒரு நிதியுதவி வங்கிக்கிட்ட போயிட்டு கடன் வாங்கிச்சுன்னா அந்த நிதியுதவி வங்கி வந்துட்டு ஒரு சங்கத்தில் இருக்கிற சேம நிதிக்கோ இல்லை உறுப்பினரோட பங்குக்கோ இல்லை முதலீடுக்கோ எதுக்குமே ஜப்தி பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜே. தேங்க்யூ டு ஆல்.